ஓம் வாராகி நமோஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, மனக்கவலை என்று எது இருந்தாலும் அதை தவிடுபொடியாக்கும் மகா சக்தி படைத்தவள் அன்னை வாராகி. சப்த கன்னியர்களில் மிகவும் வீரம் செறிந்தவள். வாராகி அம்மன் எங்கிருந்து தோன்றினாள்? அன்னை பராசக்தியின் படை தளபதியாக விளங்குபவள் இவள். அண்டாசுரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணுவின் வராக அம்சத்திலிருந்து உருவானவள். பன்றி முகமும் என் கரங்களும் கொண்ட இந்த தாய் அதர்மத்தை அழிப்பதில் மிக கடுமையானவள். ஆனால் தன் பக்தர்களுக்கு ஒரு குழந்தையைப் போல பரிந்து வருபவள். லலிதா பரமேஸ்வரியின் தண்டநாதா என்று போற்றப்படும் இவள் ஒரு காரியம் வெற்றியடைய மிக முக்கிய காரணமாக இருக்கிறாள். ஏன் பன்றி முகம்? உலகம் அழிய பார்த்த போது விஷ்ணு எடுத்த வாராக அவதாரத்தின் பெண் வடிவம்தான் வராகி. சேற்றில் கிடந்த உலகத்தையே தன் கொம்பால் தூக்கி நிறுத்தியவள். அன்னைக்கு ஏன் பன்றிமுகம் மற்றும் பெண் உடல்? இது ஒரு மிகப்பெரிய தத்துவம். பன்றி என்பது அசுத்தமான இடத்தில் இருந்தாலும் சுத்தமான கிழங்கை தேடி எடுக்கும். அதுபோல இந்த உலகம் எவ்வளவு அசுத்தமான கலியுகமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பக்தனின் தூய்மையான பக்தியை மட்டும் பிரித்து எடுத்து அவனுக்கு மோட்சம் தருபவள் வராகி. அதே போல உங்கள் கர்ம வினைகளை தோண்டி எடுத்து வேரோடு அழிப்பவள் இந்த அன்னை. அவளுடைய கலப்பை வெறும் ஆயுதம் அல்ல, உங்கள் புத்தியை செதுக்கி அங்கே ஞானத்தை விதைக்கும் ஒரு கருவி. உலக்கை உங்கள் ஆணவத்தை இடித்து தவிடுபொடியாக்கும் மருந்து. உலக்கை நம்மிடம் இருக்கும் அகங்காரத்தை இடித்து தகர்ப்பதை குறிக்கிறது. லலிதா பரமேஸ்வரியின் படைத்தளபதி இவள். பண்டாசுர வதத்தின் போது அன்னை வராகி ஆடிய ருத்ர தாண்டவம் நினைத்தாலே உடல் நடுங்கும். ஆனால் ஒரு தாயாக அவள் காட்டும் அன்பு அலாதியானது. யாரெல்லாம் அநீதியால் பாதிக்கப்பட்டு அம்மா என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நொடியே தண்டநாதாவாக இருந்து நீதி வழங்க துடிப்பவள் நம் அன்னை. இவள் காலடி பட்டாலே தீய சக்திகள் தெரித்து ஓடும். இவள் கருப்பு நிற ஆடை அணிந்தவள். திம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பவள். பயத்தை போக்கி தைரியத்தை வழங்குபவள். வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் பஞ்சமி திதி. இந்த நாளில் அம்மனை வழிபட்டால் ராஜயோகம் கிட்டும் என்பது ஐதீகம். வாராகிக்கு இருட்டுதான் பிடிக்கும். இரவு 8 மணிக்கு மேல் விளக்கேற்றி வழிபடுங்கள். அல்லது பஞ்சமி அன்று மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி வாராகி கவசம் அல்லது அஷ்டோத்திரம் சொல்ல வேண்டும். நிறைய பேர் சாமி கும்பிட காலையில் தானே எந்திரிக்கணும் என்று கேட்பார்கள். ஆனால் வாராகி நிசி தேவதை, ராத்திரி நேரத்து அரசி. இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை அவளது சக்தி பூமியில் மிக அதிகமாக இருக்கும். சூரிய ஒளி இல்லாத நேரத்தில் தான் அவளது ஆய்ஞை பலமாக வேலை செய்யும். உலகமே தூங்கும் போது உங்கள் கோரிக்கையை வாராகி விழித்திருந்து கேட்கிறாள். சூரியன் மறைந்த பிறகுதான் இவள் ஆட்சி தொடங்குகிறது. உலகம் தூங்கும் வேளையில் தன் பிள்ளை அழுகுரல் கேட்டு கையில் தண்டாயுதத்துடன் காவல் காக்க வரும் இரவு நேரத்து அரசி இவள். நீங்கள் தூங்கலாம், ஆனால் உங்களுக்காக உங்கள் அன்னை வாராகி விழித்திருக்கிறார். வழக்குகள், கடன் தொல்லை மற்றும் தீராத வியாதிகளால் கஷ்டப்படுபவர்கள் பஞ்சமி வழிபாட்டை தவறாமல் செய்ய. அம்மனை வழிபட பெரிய செலவுகள் தேவையில்லை, அன்பே பிரதானம். 2 மண் அகல் விளக்குகள் அல்லது தேங்காய் மூடிகளில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். யாரெல்லாம் பஞ்சமி அன்னைக்கு விளக்கேத்துறாங்களோ அவங்க வீட்டு வாசல்ல வாராகி நிழல் போல் நிற்பார். குறிப்பாக தேய்பிறை பஞ்சமி. கடன் தொல்லை இருக்கிறவங்க, கோர்ட் கேஸ்ல மாட்டிக்கிட்டவங்க அந்த அன்னைக்கு மிளகு தீபம் ஏத்தி பாருங்க. அப்புறம் நடக்கிற அதிசயத்தை நீங்களே கமெண்ட்ல வந்து சொல்வீங்க. யாராவது உங்களுக்கு தேவையில்லாமல் தொல்லை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. ஒரு கருப்பு துணியில் 18 மிளகுகளை வைத்து முடிச்சாக கட்டி அதை நல்லெண்ணெயில் நனைத்து தீபம் ஏற்றினால் உங்களுக்கு எதிராக செய்யப்படும் சூனியங்கள், கண் திருஷ்டி மற்றும் எதிரிகளின் சதி திட்டம் அப்படியே சுக்குநூறாக உடைந்துவிடும். இது வாராகியின் உக்கிர வழிபாடு. அம்மனுக்கு பிடித்தமானவை தோல் நீக்காத உளுந்து வடை, மிளகு சாதம், சர்க்கரை வள்ளி கிழங்கு மற்றும் மாதுளப்பழம். உளுந்து ராகுவுக்கு உகந்தது. உங்கள் ஜாதகத்தில் ராகு தோஷம் இருந்தாலும் அவளிடம் சரணடைந்தால் அது விலகி போகும். சர்க்கரை வள்ளி கிழங்கு பூமியில் மறைந்திருக்கும் அந்த உணவை படைக்கும் போது உங்களிடம் மறைந்திருக்கும் திறமைகளை உலகம் அறிய செய்வாள் நம் அன்னை வாராகி.
இவை எதுவுமே இல்லை என்றால் ஒரு சொம்பு தண்ணீர் மட்டும் வைத்து மனதார பிரார்த்தனை செய்தாலே அன்னை ஓடி வருவாள். தமிழகத்தில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கும் இடங்கள் குறைவுதான். ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கும் வாராகி மிகவும் பிரபலம். அங்குள்ள அம்மனுக்கு பழுத்த தேங்காய் மாலை சாற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல உங்கள் வீட்டில் அருகாமையில் சப்த கன்னியர் சன்னதி இருந்தால் அங்கும் சென்று வழிபடலாம். தஞ்சை பெரிய கோவிலில் வாராகிக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது என்பார்கள். மன்னன் ராஜராஜ சோழன் போர் தொடுக்கும் முன் வாராகியிடம்தான் உத்தரவு கேட்பாராம். இதுவரை எத்தனையோ பேர் எல்லாம் முடிந்துவிட்டது என்று வாழ்க்கையே வெறுத்தவர்கள் வாராகியின் ஒரு மந்திரத்தை உச்சரித்து இன்று கோடீஸ்வரர்களாகவும் மன நிம்மதியுடனும் வாழ்ந்து வருகிறார். அவள் வெறும் சிலை அல்ல, அவள் ஒரு உயிர். வாராகி அம்மன் நாக்கிற்கு அதிபதியான சரஸ்வதியின் அம்சம் கலந்தவள். வாராகியை தீவிரமாக வழிபடுபவர்களுக்கு வாக்குபலிதம் ஏற்படும். அதாவது அவர்கள் எதை சொல்கிறார்களோ அது நடக்கும். நீங்கள் வாராகியின் பக்தராகிவிட்டால் உங்கள் வார்த்தை கூர்மையாகும். அதனால் யாரையும் சபிக்காதீர்கள், நல்லதே பேசுங்கள். வாராகி அம்மனை சொப்பன வாராகி என்றும் அழைப்பார்கள். அதாவது தன் பக்தர்களுக்கு வரும் ஆபத்தை கனவிலேயே வந்து எச்சரிக்கும் குணம் கொண்டவள். உங்களுக்கு தெரியாமல் உங்களை பிடிக்க போகும் விதியை உங்கள் கனவில் வந்து முன்கூட்டியே காட்டும் சக்திய வாராகிக்கு உண்டு. அதனால்தான் அவளை நிழல் தெய்வம் என்கிறோம். இந்த நிமிடம் வரை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வாராகி உங்கள் கரங்களை பிடித்து விட்டாள் என்றார். பயப்படாதீர்கள், இனி உங்கள் தடைகளை அவள் பார்த்து கொள்வார். அவளிடம் கேளுங்கள், அவள் எல்லாவற்றையும் சரி செய்வாள். நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வைப்பவர்களுக்கு வாராகி அன்னை 10 அடி முன்வந்து உதவுவாள். எதையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை அவள் தருவாள். இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். அன்னை வாராகியின் அருளை ஒரு காந்தத்தை போல உங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய அந்த மகா மந்திரத்தை இப்போது நான் சொல்ல போகிறேன். இந்த மந்திரம் வெறும் சொற்கள் அல்ல, இது வாராகி அம்மனை நேரடியாக உங்களிடம் பேச வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒலி அதிர்வு. எந்த திசையிலிருந்து ஆபத்து வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல இந்த மந்திரம் துணை நிற்கும். இப்போது நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் உங்கள் வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு கண்களை மூடி கைகளை தொழுது அந்த தண்டநாதாவை உங்கள் இதயத்தில் நிலைநிறுத்தி இந்த மந்திரத்தை கேளுங்கள். இதோ வாராகி காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம். ஓம் சியாமளாயே வித்மஹே ஹலஹஸ்தாயே தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். இதன் பொருள் என்ன தெரியுமா? கருமேகம் போன்ற நிறம் கொண்டவளே, அறியாமை எனும் இருளை நீக்கும் ஞான வடிவமே, கையில் கலப்பையை ஏந்தி என் கர்ம வினைகளை வேரோடு உள்பவளே, அன்னை வாராகியே, என் புத்தியை தூண்டி எனக்கு நல்வழியை காட்டி என் வாழ்வை ஒளிரச் செய்வாயாக என்பதுதான் இதன் உன்னதமான பொருள். இந்த மந்திரத்தை தினமும் 9 முறை அல்லது 108 முறை சொல்லுங்கள். இனி உங்கள் பாரத்தை வாராகி சுமப்பாள். பயப்படாதீர்கள், அன்னை உங்கள் பக்கம் இருக்கிறாள். ஓம் வாராகி நமோ நமஹ. இந்த மந்திரத்தை கேட்டபோது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வாராகி மேல ஒரு நம்பிக்கை இருந்தா கமெண்ட்ல ஓம் வாராகின்னு டைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில வாராகி செஞ்ச ஏதாவது ஒரு அதிசயத்தை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. அது இன்னொருத்தருக்கு நம்பிக்கையை தரும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ரகசியமான வழிபாட்டு முறையோட சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.